இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 1 பேதுரு நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 1ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1 மற்றும் 2ஆம் வசனங்கள் கடவுளின் தெரிந்து கொள்ளுதல் மற்றும் வாழ்த்துறையை நாம் படிக்கின்றோம். 2வது பகுதி 3ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் ஜீவனுள்ள நம்பிக்கை மற்றும் நித்திய சுதந்திரத்தை குறித்து கற்றுக்கொள்ளுகின்றோம். 3வது பகுதி 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் தீர்க்கதரிசிகளின் எதிர்பார்ப்பு மற்றும் இரட்சிப்பை பற்றி கற்றுக்கொள்ளுகின்றோம். 4வது பகுதி 13ஆம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் பரிசுத்தமான வாழ்க்கைக்கான அழைப்பை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். முதல் பகுதி கடவுளின் தெரிந்து கொள்ளுதல் மற்றும் வாழ்த்துறை 1 மற்றும் 2ஆம் வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது 9வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பெந்தேகோஸ்தே தினத்திலே 17 விதமான மக்கள் அங்கு குழுமியிருந்தார்கள் என்பதை நாம் படிக்க முடிகின்றது. 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்த்தரும், மேதரும், எலாமித்தரும், மொசொப்பத்தோமியா, யூதேயா, கப்பந்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா என்று தொடர்ச்சியாக 17 மக்கள் கூட்டங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருக்கும் நான் எழுதுகிறேன் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அந்நியர்களும் பரதேசிகளுமானவர்களாகிய உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகின்றார். சிதறி போய் இருக்கிறவர்கள், பல இடங்களிலே தங்கியிருக்கின்றவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். இதைத்தான் 1 பேதுரு 2:11 நாம் படிக்கின்றோம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டவர் என்பதை திரும்பவுமாய் ஞாபகப்படுத்துகின்றார். இதைத்தான் 1 பேதுரு 2:9ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று, கர்த்தருக்கென்று விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம். அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். நாமும் இந்த உலகத்திலே அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதிலே மகிழ்ச்சி அடைவோமாக. 2வது பகுதியான ஜீவனுள்ள நம்பிக்கை மற்றும் சுதந்திரத்தை குறித்து 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் படிக்கின்றோம். 1 பேதுரு 1:4வது வசனத்திலே, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். நமக்கு நம்பிக்கை அவர் நம்மை திரும்பவும் எழுப்பியிருக்கின்றார். அதற்காக அவர் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்கின்றார். இதை எபிரேயருக்கு ஆக்கியோன் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே எழுதும்போது, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை அடைவதற்காக நமக்கு இன்றைக்கு மத்தியஸ்தம் பண்ணுகிறவராக காணப்படுகின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை, நித்திய சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு
அந்த பரலோக சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே வெளிப்பட போகின்ற இரட்சிப்பு, அந்த விடுதலை, இது இரட்சிப்பு என்பது கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் பெற்றுக்கொண்ட ஒன்று. அதை என்றைக்கும் நாம் காத்து கொண்டிருக்கின்ற ஒன்று. மகிமையிலே நமக்காக வெளிப்பட போகின்ற ஒன்று. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதியிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் என்று படிக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவின் மூலமாய் விசுவாசித்து இரட்சிக்கப்பட்ட நாம், விசுவாசத்திலே அவருக்குள்ளாய் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாம், மகிமையிலே அவரோடு கூட பங்கடைவதற்கு அவராலே இரட்சிப்படைவோம் என்ற நம்பிக்கையையும் நாம் பெற்றிருக்கிறோம். இதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்படும். 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆகவே நம்முடைய விசுவாசமானது பொன்னை புடமிடுகிறது போல ஆண்டவர் நம்மை புடமிட்டு நம்மை பாதுகாப்பார். நம்முடைய விசுவாசம் சுத்திகரிக்கப்படும். சகரியா 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனமென்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எப்படி விசுவாசத்திலே நிலைத்திருப்பார்கள் என்பதை சகரியா விவரிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. சோதனைகளாலும் பாடுகளாலும் நமது விசுவாசம் பரிசோதிக்கப்பட்டு, பாடுகள் இருந்தாலும் யோபை போன்று நம்பிக்கையுடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதையே கற்றுக்கொள்ளுகின்றோம். யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழியை அவருக்கு முன்பாக ரூபாகாரம் பண்ணுவேன் என்று கூறுகின்றார். ஆகவே யோபை போன்ற நம்பிக்கை விசுவாசத்திலே நாம் வளரவும், ஆபகூக்கை போல மகிழ்ச்சியாயிருக்கவும் அழைக்கப்பட்டோம். ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 17லிருந்து 19 வரைக்கும் நாம் படிக்கும்போது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களிகூறுவேன், எவையெல்லாம் நான் இழந்து போனாலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருப்பேன் என்பதை எடுத்து கூறுவதை பார்க்க முடிகின்றது. அப்படியே நம்பிக்கையிலே உறுதியாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 3வது பகுதியாக தீர்க்கதரிசிகளின் எதிர்பார்ப்பு மற்றும் இரட்சிப்பை குறித்து 1ஆம் அதிகாரம் 10லிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே படிக்கின்றோம். 12வது வசனத்திலே, தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இரட்சிப்பு, இந்த சுவிசேஷம், இதை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகவே லூக்கா 15:10 படிக்கின்றோம், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று. நம்முடைய இரட்சிப்பை, நம்முடைய விடுதலையை, மனம் திரும்புதலை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படுகின்றது. அப்படியே இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் நாம் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சுவிசேஷத்தை பிரசங்கித்ததை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அன்றைக்கு அப்போஸ்தலர்களையும் இன்றைக்கு அனைத்து விசுவாசிகளையும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். அது
பரலோகம் மிக கவனமாய் உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தேவதூதர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆகவே இந்த உன்னத பணியை நாம் அனைவரும் இணைந்து செய்வோமாக. 4வது பகுதியாக பரிசுத்த வாழ்க்கைக்கான அழைப்பை 13ஆம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். 1 பேதுரு 1:15-16 வசனங்களிலே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44-45 வசனங்களின் பகுதி இங்கு எடுத்தாளப்பட்டிருக்கிறது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. இவ்வுலகத்திலே நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை ஏற்படுத்தி இருக்கிறவர் பரிசுத்தர். ஆகையால் நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தர்களாக காணப்பட வேண்டும். இதைத்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-24 வரைக்கும் நாம் படிக்கும்போது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆகவே பரிசுத்த தேவ சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கின்றார். ஆகவே பரிசுத்தம் உள்ளவர்களாய் சொல், செயல், சிந்தனைகளிலே காணப்பட வேண்டும். அதற்காகவே அழைக்கப்பட்டோம். பாவத்திலே உழன்று கொண்டு அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. ஒருவேளை அப்படி அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் மனம் திரும்புவோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்வோமாக. 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் படிக்கும்போது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய மீட்பு, விடுதலை எப்படிப்பட்டது என்றால், குற்றம் இல்லாத, மாசு இல்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம். ஆகவே அதற்கு தகுதி உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று படிக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மை மீட்டெடுத்தது. பழுதற்ற பலியாகிய கிறிஸ்து நம்மை அவருக்கென்று மீட்டெடுத்திருக்கின்றார். ஆகவே அவருக்காக நாம் வாழுவோமாக. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஆண்டவருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். இந்த பகுதியானது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தின் 6-8 வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது. புல் உலர்ந்து பூ உதிரும், நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அதே போல இரட்சகர் இயேசு கிறிஸ்துவும் இதை கூறியிருக்கின்றார். மத்தேயு 24:35, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் அழியாதவைகள். அழியாத பரிசுத்த வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கொண்டு நிலைத்து நின்று சுவிசேஷமாய் அவற்றை பிறருக்கும் அறிவிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அப்படியே செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.